அன்பார்ந்த நேயர்களுக்கு, மண்ணுக்குள்ள புதைந்த கேரளா, அங்கே மக்கள் எல்லாம் பிணக்குவியலா தோண்ட தோண்ட உடல்கள் வர்றது தான் பெரிய அழுகை ஓலங்களை உருவாக்கியிருக்கு. கேரளா திருவனந்தபுரம் வயநாட்டில் நிலச்சரிவில் நூற்றுக்கணக்கான உடல்கள் மீட்கப்பட்டு வர்ற நிலையில் இன்னும் எத்தனை பேர் அந்த மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்காங்களோங்கிற பதைவதைப்போட அங்கே தேடும் பணி, மீட்கும் பணி நடந்துக்கிட்டே இருக்கு. அதிகாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்த ஒரு எண்ணிக்கை இதுவரைக்கும் 100 தாண்டி இருக்கும். இன்னும் நிறைய பேர் அங்கே புதைந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற கவலை தான் எல்லாரையும் சோகத்தில் மூழ்கடிச்சிருக்கு. இதுக்கு ஒரு முக்கிய காரணம், ஒரே நாளில் நேற்று 300 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்ததுனால திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த வெள்ளப்பெருக்கை தாங்க முடியாமல் தான் பல இடங்கள்லையும் நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கு. வழக்கமாக ஒவ்வொரு முறையும் மழைக்காலங்களில் ஏற்படுற நிலச்சரிவால் தான் இந்த வயநாடு, மலப்புரம், இடுக்கி போன்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாகிறது. இந்த முறை தென்மேற்கு பருவமழை பெய்து வர்ற நிலையில் அந்த மாவட்டங்களில் பலத்த மழையும் பெய்கிறதுனால வயநாட்டில் உள்ள காட்டு ஆற்றலையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் வானிலை மையமும் கேரளாவில் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா ரெட் அலர்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்து நேற்று அதிகாலையிலிருந்தே மழை வெளுத்து கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. வயநாடு மாவட்டத்தில் மேப்பாடி, முண்டக்கை டவுன் போன்ற சூரல்மலா பகுதிகளில் அதிகாலை 2 மணியிலிருந்தே காலையில் 6 மணி வரைக்கும் இந்த நிலச்சரிவு நடந்திருக்கு. அயர்ந்த உறக்கத்தில் இருந்த பல மக்கள் விழிக்காமலேயே மேலுலகம் போயிருக்கிறது தான் சோகமான ஒரு செய்தியாக இருக்குது. அந்த 4 மணி நேரத்தில் 3 நிலச்சரிவுகள் அடுத்தடுத்து ஏற்பட்டிருக்கு. உறைஞ்சி கொண்டிருந்தவங்கெல்லாம் என்ன ஆனாங்களோ அப்படிங்கிற கவலை அந்த வயநாட்டில் இன்னைக்கு பெரிய பீதியை ஏற்படுத்தியிருக்கு. முண்டக்கை டவுன் பகுதியில் மட்டுமே 2 முறை நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும், இந்த முண்டக்கை டவுனில் மட்டும் கிட்டத்தட்ட 100 வீடுகள் நிலச்சரிவில் சிக்கியிருக்கலாம் என்று சந்தேகப்படப்படுது. அதே போல தான் சூரல்மலா கிராமமே பெருத்த சேதத்துக்கு ஆளாகி இருக்குது. இந்த கிராமத்தில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்டதா வெளியாகிருக்கிற செய்தி தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய பயத்தையும் கிளியையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த பகுதியில் உள்ள அட்டமலை கிராமத்தில் ஓடுற ஆறு, இந்த ஆற்றில் பிணங்கள் சடலங்கள் மிதந்துக்கிட்டு வர்றது காணக்கூடியவங்களை கதிகலங்க வச்சிருக்கு. அதே போல தான் சாலியாறு, அந்த ஆற்றிலையும் சடலங்கள் மிதந்து வந்திருக்கு. நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட இடங்களில் சுற்றி இருக்கிற ஆறுகள்லாம் மேலும் சடலங்கள் வரலாங்கிற சந்தேகம் அந்த மீட்பு பணிக்கு தொடர்ந்து இருக்கு. சூரல்மலா கிராமத்தை தாண்டித்தான் முண்டக்கை டவுனுக்கு செல்ல முடியுமா? இந்த 2 ஊர்லையும் இணைக்கக்கூடிய பாலமும் இந்த நிலச்சரிவில் 2ஆக உடைஞ்சு அந்த பாலத்தில் மக்கள் பயணிக்க முடியாததுனால முண்டக்கை டவுனுக்கு போக முடியாமல் மீட்பு படையே திணறிக்கிட்டு இருக்கிறாங்கங்கிற செய்தி தான் எல்லாருக்கும் நெஞ்ச பிளக்கக்கூடிய செய்தியாக இருக்குது. ஹெலிகாப்டர் விமானங்கள் அந்த பகுதிக்கு கோழிக்கோட்டிலேருந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த மோசமான காலநிலையில் ஹெலிகாப்டரும் அங்கே இறங்க முடியலன்னு சொல்லி புறப்பட்ட கோழிக்கோட்டுக்கே அந்த ஹெலிகாப்டரும் திரும்பி போயிருக்கு. விமானப்படை உதவிக்கு விமானப்படையை அழைச்சிருக்காங்க. சூலூர் பகுதியில் இருந்து விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களும் அங்கே போயிருக்கு. குன்னூரில் இருந்தும் இராணுவ வீரர்கள் கிளம்பியிருக்கிறாங்க. 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படை பெங்களூரில் இருந்து வயநாடு விரைஞ்சிருக்காங்க. கோவை மாவட்ட சூலூர் விமானப்படை மையத்தில் இருந்தும் 2 விமானப்படை ஹெலிகாப்டர் வயநாட்டு மீட்பு பணிக்கு உதவிக்கு அனுப்பப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி அரசாங்க தரப்பில் மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே இருக்கிற பொதுமக்களும் தன்னார்வ தொண்டர்களும் முடிந்த அளவு பல்வேறு சிரமங்கள், சிக்கலுக்கு இடையில்
முடிந்த அளவில் மீட்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 250 வீரர்களும் உள்ளூர்வாசிகளும் மீட்பு பணியில் தங்களுடைய முழு கவனத்தை செலுத்தி வர்ற சூழ்நிலையில் இன்றைக்கி நள்ளிரவில் இருந்தே கனத்த மழை பெய்து வர்றதுனால மீட்பு பணியிலையும் பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. வயநாடு மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யுங்கிற வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் வயநாட்டில் அண்டை மாவட்டங்களான மலப்புரம், கோழிக்கோடு, காசர்கோடு மாவட்டங்கள்லையும் ரொம்ப கனமழை பேய்மலை போல் பெய்திருக்கு. வானிலை ஆய்வு மையமும் எச்சரிக்கை கொடுத்துருந்தாலும் மக்களால் எப்படித்தான் அதுலேருந்து மீள முடியுங்கிற ஒரு பதபதைப்பான கவலையில் இருக்கிறாங்க. பத்தனம்பட்டா, ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், பாலக்காடு போன்ற மாவட்டங்கள்லையும் கனமழை பெய்துங்கிறதுனால அங்கேயும் ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க. இந்த பாதிப்பில் உயிரிழந்த நபர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவங்களுக்கு 50 ரூபாயும் நிவாரண நிதி கொடுக்கிறதா மத்திய அரசு அறிவித்திருக்கிற நிலையில் தமிழ்நாடு அரசுடைய பங்களிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கேரளாவுக்கு 5 கோடி ரூபாய் வழங்குகிறதாகவும், IAS அதிகாரிகள் முக்கியமான 2 நபர்களை அனுப்பி அந்த அரசுக்கு ஒத்துழைப்பு செய்கிறதற்கு அனுப்பியிருக்கிறதோட மேலும் தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறதாகவும் தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. பெரிய பரிதவிப்பில் தவித்து கொண்டிருக்கிற அந்த கேரள மக்களுக்கு எப்படியாவது ஒரு உதவிக்கரணம் நீட்டணும், அந்த மக்களுக்கு ஒரு விடிவு ஏற்படணுங்கிற அவர்களுக்கு ஒரு விடிவு ஏற்படணுங்கிற கவலை இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு இருக்குது. அவங்க அதையே பிரார்த்தனையாக வச்சுருக்காங்க. நாமும் அந்த மக்களுக்கு விடிவு ஏற்படணும்னு பிரார்த்திக்கிறோம். நன்றி.